இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். முட்டை குழம்பு ரெசிபியை ஒரு விதத்தில் வைப்பாங்க. இன்றைக்கி நான் உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டான குயிக்காக எப்படி இந்த ரெசிபியை செய்கிறதுன்றதை சொல்லித்தர போகிறேன். அதுவும் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு தாங்க நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். இந்த முட்டை குழம்பு ரெசிபி வந்து சாதம், சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்தோடையும் ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். பாத்திரம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு பட்டை, ஒரு ஸ்டார் எண்ணெய் சேர்த்துருக்கேன். 3 கிராம்பு, கொஞ்சோண்டு சோம்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 4 வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கி வந்துருச்சு. 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். இது நல்லா வந்து பச்சை ஸ்மெல்லு போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது இதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா பழுத்த தக்காளியாக ஒரு 4 தக்காளியை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கி வர இதே டைமில் நம்ம வந்து ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு 1 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். அதோட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா வந்து இப்போ மூடி போட்டு நல்லா பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பேஸ்ட் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் தக்காளியும் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் மட்டும் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்துருக்கோம், பார்த்து சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்து வந்து நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த தேங்காய் பேஸ்ட் வந்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இதோட ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு வந்து நல்லா கொதி வந்துருச்சு. இந்த டைமில் நான் ஒரு முட்டையாக வந்து உடச்சி ஆட் பண்ணிக்க போகிறேன். இந்த முட்டையை வந்து நம்ம கலந்து கொடுக்கலாம் கூடாது. அப்படியே வந்து இதை உடச்சி ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஒரு 3 முட்டை அளவு எடுத்திருக்கேன். இப்போ திருப்பியும் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் அந்த முட்டையை வந்து லைட்டாக இந்த மாதிரி எடுத்து மட்டும் விடுங்க. அது போதும். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக அந்த மாதிரி எடுத்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் இதை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது சூப்பரான முட்டை குழம்பு ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்தோடலாம் இந்த குழம்பு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை மறக்காமல் இந்த இன்க்ரீடியன்ஸை யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளான மெத்தடில் இந்த முட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்றதை இன்றைக்கி பார்த்துருப்போம். இதை மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்ல மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் வைஷூஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க.